இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சபிக்கப்பட்ட பொம்மை காணாமல் போயிட்டதாகவும், இனிமே அந்த பொம்மைக்கிட்ட இருந்து நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அது தன்னை 30 வருஷமாக சிறைப்பிடிச்சு வச்சிருந்த டான் ரிவர் அப்படின்றவரை கொலை பண்ணி தன்னோட பழிவாங்கும் பயணத்தை தொடங்கி இருக்கிறதாகவும் இன்னைக்கு உலகத்தில் உள்ள அதிகப்படியான மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆனபிள் பொம்மை என்னதான், அது எதனால் அந்த பொம்மையை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த டான் ரிவர் அப்படின்றவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எஸ்பி ஷிவாலாக்ஸ். 1970 டோனா அப்படின்றவங்களோட அம்மா அவளோட பொண்ணு தனியாக இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பொம்மை. இந்த பொம்மையை டோனா வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு சொல்லி முடிவெடுத்து வைக்கிறாங்க. அந்த பேர் தான் ஆனபிள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆனபிள் அப்படின்ற பொம்மை கிட்ட டோனா ஆரம்பத்தில் ரொம்ப நல்லாவே விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நாள் போக போக அந்த பொம்மை கிட்ட ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறத டோனா உணர்றாங்க. அதனால டோனா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்கிட்ட இருக்கிற ஒரு சர்ச்சில் இருக்கிற ஃபாதரை கூப்பிட்டு அந்த பொம்மையை காட்டுறாங்க. இந்த பொம்மையை பார்க்குற அந்த ஃபாதர், இது ரொம்ப அமானுஷ்யமான பொம்மை, இதுகிட்ட ஒரு இந்த பொம்மைக்குள்ள ஆனபிள் அவர்னு சொல்லப்படுற ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி ஒரு சின்ன பொண்ணு அவளோட சின்ன வயசுல சந்தோஷம் எதையும் பார்க்காம இறந்து போயிட்டா, அவ விளையாட ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்றாரு. இதை கேட்கிற டோனா, சரி ஓகே, அந்த பொண்ணு பாவம் நம்ம கூடயே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை தான் கூடயே வச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஆனபிள் சில வருடங்கள் அமைதியாக தான் இருக்குது. ஆனால் சில ஆக்டிவிட்டீஸ் டோனாக்கு விசித்திரமாகவே தான் தருது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த பொம்மை கிட்ட ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பேப்பர்களில் எழுதி யாரோ போட்டிருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே டோனாக்கும் சரி ஓகே, ஏதோ ஒன்று நடக்க, அந்த பொம்மைக்குள்ளே இருக்க குழந்தை ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தும் அவங்க அதை நினச்சி பெருசாக எதுவும் கேர்டேக் பண்ணிக்கல. இப்படி நாட்கள் போக போக டோனாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு நாள் டோனாவை பார்க்குறதுக்கு அவளோட ரூமுக்கு வந்திருக்கான். அப்போ டோனா இல்லைன்றதுனால சரி தூங்குவோன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகுறாரு. ஸோ அவர் அடிக்கடி எந்திரிச்சு பார்க்காரு. இருந்து யாருமே அந்த இடத்துல இல்லைன்னு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறாரு. அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவரோட கழுத்தை நெரிச்சு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே அவர் எப்படியாட்டும் எந்திரிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. இருந்தும் அவர் கையோ காலை எதையுமே அசைக்க முடியாத லெவலுக்கு அவர் போயிடுறாரு. இப்படி அவர் சாக போகிற கடைசி சில நொடிகளில் அந்த ரூமுக்குள்ள டோனா கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. இதனால டோனாவோட பாய் ஃப்ரெண்ட் அன்னைக்கு தப்பிக்கிறாரு. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் டோனா கிட்ட டோனாவோட பாய் ஃப்ரெண்ட் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டோனாக்கு புரிய வருது, இந்த பொம்மை தான் இதெல்லாம் பண்ணுது. ஸோ இது ஒரு சாதாரண குழந்தையோட ஆன்மா கிடையாது, இதுக்குள்ளே வேற ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி எட் அண்ட் லொரேன் அப்படின்றவங்கள கூப்பிடுறாங்க டோனா. இந்த எட் அண்ட் லொரேன் அப்படின்றவங்க யாருன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃபேமஸான எக்ஸோசிஸ்ட் அப்படின்றது பேய்கள் ஓட்டுறவங்க. இப்படி இவங்களை கூப்பிட்டு டோனா அவங்களோட பொம்மையை அவங்க கிட்ட காட்டும் போது அவங்க இதை முழுசாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு டோனாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகுது. அப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் ஒரே ஒரு ஆன்மா கிடையாது, இதுக்குள்ளே பல ஆன்மாக்கள் இருக்குது. இந்த பொம்மை ஒரு சாதாரண பொம்மை கிடையாது, இது மிகவும் பெரிய லெவலில் சபிக்கப்பட்டு சக்தி கொண்ட பொம்மை. இந்த பொம்மையோட சக்தி என்னன்னா, இதை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் எல்லாத்தையும் தாம் பக்கம் இழுக்கிறது தான் இந்த பொம்மையோட மிகப்பெரிய சக்தி. மேலும் இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற ஒரு தீய சக்தி மனித உருவத்தை எடுக்கிறதுக்கு உங்களோட பாய் ஃப்ரெண்டை கொண்டு அந்த தன்னோட உடம்பை உருவாக்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. இதை நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எட் அண்ட் லொரேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் டோனாக்கு நடக்கிற விஷயத்துல இருக்க சீரியஸ்னஸே புரிய வருது. இதுக்கப்புறம் டோனா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த பொம்மையை நான் வச்சுக்கிட்ட போகிறதில்ல, இதை நீங்களே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி எட் அண்ட் லொரேன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. மேலும் அவங்களோட வீட்டுக்கு வர்ற வழியில் அதிகப்படியான தடங்கள் எட் அண்ட் லொரேனுக்கு வந்திருக்கு. ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொம்மையை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு லாக் பண்ணுறாங்க. பாசிட்டிவ்லி டு நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை அடக்கி வச்சிருக்க பாக்ஸ் மேலே ஒரு ஸ்டிக்கரையும் ஒட்டிடுறாங்க. அதாவது இந்த எட் அண்ட் லொரேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொம்மை இந்த கண்ணாடி பெட்டியை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது இந்த உலகத்துக்கும் சரி எல்லாருக்கும் சரி மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படி நாட்கள் பல போகுது. எட் அண்ட் லொரேனுக்கு வயசாகி அவங்க இறக்குற ஸ்டேஜில்
இது பொம்மையை பார்த்துக்கிறது யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்காங்க. அதனால அவங்க சன்னின்லா அப்படின்னு சொல்லப்படுற டான் ரிவர் அப்படின்றவரை கூப்பிடுறாங்க. இந்த டான் ரிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணி பல பதக்கங்களையும் பல பரிசுகளையும் பெற்ற ஒரு மெரைன் ஆஃபீஸர் தான் இந்த டான் ரிவர். இவர் இந்த மெரைன் வேலையை விட்டுட்டு தனக்கு பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் மேலே விருப்பம் இருக்கிறதுனால அவர் தன்னோட அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லப்படுற எட் அண்ட் லொரைன் கூட சேர்ந்து பயணத்தை மேற்கொண்டு அவங்களோட கடைசி காலகட்டத்திலேயே அவங்க கூட இருந்திருக்காங்க இந்த டான் ரிவர் அப்படின்றவர். இவர் மேல உள்ள மிகப்பெரிய நம்பிக்கையில எட் அண்ட் லொரைன் தாங்க இத்தனை வருஷமா அடைச்சி வச்சிருக்க ஆன்மாக்களும் சரி அமானுஷமான பொருட்களையும் சரி இவர்கிட்ட பாதுகாப்பா பார்த்துக்கிற சொல்லி ஒப்படைச்சுக்கிட்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. எட் அண்ட் லொரைனோட மறைவுக்கு அப்புறம் டான் ரிவர் சுமார் 30 வருஷமா இந்த பொருள் பத்திரமா பார்த்து வந்திருக்காரு. எட் அண்ட் லொரைன் மறைவுக்கு அப்புறம் இவங்களை பற்றி உலகத்தில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும், ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக டான் ரிவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க பாதுகாப்பாக வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பொதுமக்கள் பார்க்குறதுக்கு அனுமதி தராரு. அதை ஒரு மியூசியமாகவே மாற்றுறாரு டான் ரிவர் அப்படின்றவர். மேலும் இது அந்த ஊர் மக்கள் மட்டும் பார்த்தா பத்தாது அப்படின்னு சொல்லி இவங்க பிடிச்சு வச்சிருக்க ஆன்மாக்களோட முக்கியமான பொருட்களை ஒரு மொபைலைஸ், அதாவது அடுத்தடுத்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் பார்க்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணி அதை ஒவ்வொரு ஊருக்குமே கொண்டு போய் ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்படி இந்த நடமாடும் மியூசியத்தில் பொதுமக்கள் அதிகமாகவே பார்க்க வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆனபிள் அப்படின்னு சொல்லப்படுற பொம்மையை தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை பற்றி 2013 அப்புறம் 2018 ஆனபிள் 1 ஆனபிள் 2 அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் படம் எடுக்கப்படுது. இதனால பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த பொம்மையை பற்றி தெரிஞ்சு இந்த பொம்மையை நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த பொம்மையோட புகழும் வெளியே தெரியுது, அந்த பொம்மையை பற்றின ரகசியங்களும் எல்லாருக்குமே தெரிய வருது. இப்படி நாட்கள் போக போக எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நாள் வர்ற வரைக்கும். அதுதான் 2025 ஜூன் 10 அன்னைக்கு வழக்கம் போல டான் ரிவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒரு சின்ன ஊர்ல நடத்தியிருக்காரு. இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே அதிகப்படியா வந்து அந்த மியூசியத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. ஆனா வெளியே வர்ற யார் முகத்திலையுமே சந்தோஷம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமுக்குள்ள பல அமானுஷ்யமான பொருட்கள் இருந்தாலும் அந்த ஆனபிள் அப்படின்னு சொல்லப்படுற பொருள் அந்த மியூசியம்ல இல்லை. இதனால பொதுமக்களுக்கெல்லாம் பயம் உண்டாகுது. ஒருவேளை அந்த ஆனபிள் அப்படின்ற பொம்மை தப்பிச்சிடுச்சா, அதனாலதான் அந்த பெட்டிக்குள்ள அது இல்லையா அப்படின்னு சொல்லி பயம் வருது. அதை பத்தி அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்காங்க. இப்படி அவங்க பேசி தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பொம்மையை. அந்த நேரம் அந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்துல இருந்த ஒரு காடு பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள், ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய பயம். என்னன்னா ஒருவேளை அந்த ஆனபிள் பொம்மை இந்த உலகத்துக்கு திரும்ப வந்துட்டு அது வந்ததோட விளைவாக தான் இந்த நெருப்பு எரிஞ்சு இந்த இடமே நரகமாக மாறப்போகிறதுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் பயந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பேச பயம் பெரிய லெவலில் பரவுது. இப்படி பயம் பரவிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்துற விதமாக டான் ரிவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆனபிள் பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து வெளியே விடுறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை காணாமல்லாம் போகலை, அன்னைக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நேரம் எதிர்பாராத விதமாக தான் அந்த தீ விபத்து வேற எங்கேயும் நடந்திருக்கு, இதுக்கு இந்த பொம்மைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மக்கள் எல்லாம் அமைதிப்படுத்துறாரு. இதனால அன்னைக்கு அவர் இதனால கொஞ்ச நாளுக்கு அந்த ஆனபிளை பற்றின நியூஸ் வெளியே வராமல் அமைதியாக இருக்குது. மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொம்மை மேலே இருக்கிற பயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி நடந்து சரியா 2 வாரத்தில், அதாவது ஜூலை 13 காலையில் 8 மணிக்கு மக்கள் எல்லாருமே மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னா டான் ரிவர் தான் தங்கி இந்த ஹோட்டல் ரூம்லேயே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு. இப்படி இந்த டான் ரிவர் இறந்தது பொதுமக்களுக்கு தெரிய வந்ததுனால அவங்க மறுபடியும் பயத்துக்கு உள்ளாகிறாங்க. என்ன நடந்திருக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏகப்பட்ட கற்பனை உண்டாக்கி வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆனபிள் பொம்மை காணாம போன அன்னைக்கு இவர் கஷ்டப்பட்டு அதை போய் திரும்பவும் பிடிச்சிட்டு வந்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த பொம்மைக்கு புரிய வந்திருக்கு இனிமே இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இவரை கொலை பண்ணாதான் நம்ம இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடிவெடுத்து இவரை தனியா இருக்கிற இடத்துல வச்சு கொலை பண்ணிட்டு அந்த பொம்மை அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் பேசுறாங்க. இதனால
இதை பார்க்குற கவர்மெண்ட்டும் சரி, டாக்டர்ஸ், போலீஸ் எல்லாரும் சரி, இந்த மக்களுக்கு வந்து பயத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேன் ரிவர் அப்படின்றவரோட மரணம் ஒரு இயற்கையான மரணம். இந்த டேன் ரிவர் அப்படின்றவருக்கு வயசு 54 ஆகுது. அதனால இவர் வந்து மரணம் ஒரு இயற்கையான மரணம். இவர் மேலே எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்கும் இல்லை. அதாவது யாரும் கத்தியால் குத்துனதோ கழுத்து நெரிச்ச மாதிரியோ எந்த ஒரு காயமோ இல்லை. இவர் வந்து இயற்கையாக இறந்திருக்காரு. ஸோ யாருமே பயப்படாதீங்கன்னு சொல்லி போலீஸும் கவர்மெண்ட்டும் மக்களுக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, அந்த பொம்மை தான் அவரை கொன்னுடுச்சுன்னு. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இருந்த ரூமில் இவர் தனியாக தான் இருந்தார். ஆனால் இவர் கூட இவர் எப்போவுமே ஒரு பொம்மையை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொம்மை வேறு எதுவும் கிடையாது, ஆனபிள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொம்மை தான். சரி, இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பொம்மை எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடி பார்த்துருக்காங்க. அந்த ரூமில் முழுக்க தேடி பார்த்தாலும் அந்த பொம்மை எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஆனபிள் பொம்மை அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே உறுதியே பண்ணிடுறாங்க, இந்த கொலையை பண்ணது ஆனபிள் தான். அது தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே இந்த உலகத்தில் ஆனபிளோட பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லி அவங்கள முடிவுக்கு வராங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனபிளை பற்றி இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க மிகவும் பரவலான நியூஸ். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.